இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சதே இதற்காகனா துரோகத்தை வீழ்த்த, அதிமுகவை ஒருங்கிணைக்க, அதிமுகவை காப்பாற்ற, இதுதான் கொள்கை. இந்த கொள்கையை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு போனா, உனக்கு இது நாள் வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொடியை பிடிச்ச தொண்டை என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உனக்காவண்டி போராடி இறந்த சென்னையை சேர்ந்த வெற்றிவேலன் அவருடைய ஆன்மா என்ன நினைக்கும்? மேலூரை சேர்ந்த சாமியோட சாமியா இருக்கக்கூடிய சாமி, முன்னாள் எம்எல்ஏ சாமி, இந்த இயக்கத்தில் இருந்து இறந்து போனவர், அவருடைய ஆன்மா என்ன நினைக்கும்? அம்மாவின் ஆன்மா என்ன நினைக்கும்? முதல்ல அண்ணன் டிடிவி அவர்கள் தான் புரிந்து பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? எத்தனையோ எம்எல்ஏக்கள், நான் என்ன சொல்ல வரேன், அதிக ஆட்சிக்கு எதிராக 18 பேருடைய எம்எல்ஏ பதவி பறி போனது. ஆனா இவர் மட்டும் எம்எல்ஏ போய் உள்ள இருக்கிறார். அன்னைக்கே நினைச்சேன், 18 பேரை காவு வாங்கிட்டு நீங்க வாழ்றீங்களே சட்டமன்றத்துக்குள்ள நினைச்சேன் நான். அன்று தொட்டு இன்று வரைக்கும் நான் திரு டிடிவி தினகரன் அவர் என்ன செய்கிறாரோ ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் நான் வெளி சொல்வேன் நான். ஏன்னா தொண்டர்களை 8 வருஷமா அலக்கழிச்சிட்டாரு, நிர்வாகிகள் அலக்கழிச்சிட்டாரு. இன்னைக்கு ஒரு வழியும் கிடையாது. எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, நாங்க அடிச்சுக்குவோம், கூடிக்கிறோம், மாறி மாறி செருப்பு கொண்டு அடிச்சுக்கிறோம், மாறி மாறி என்ன வேணாலும் பேசிக்குவோங்க, ஆனா லாஸ்ட்ல நாங்க பங்காளிங்க அப்படின்னு சொல்றாரு. இது அவங்க சொல்றதுக்கு வேண்டாம், நாலு அல்ல கை தட்டலாம். ஆனா அதான் சொல்ல வரேன், இந்த அடிமட்ட தொண்டன் இருக்கான் பாருங்க, அவன் நெஞ்சறிஞ்சு பேசுறான், வகுறறிஞ்சு பேசுறான். ஏய், தேர்தல் வரப்போது வாங்கடா, உங்களுக்கு நாங்க வேற எது செய்ய முடியாது. இந்த தேர்தல்ல நாங்க என்ன மாதிரி உங்களை பழி வாங்குறோம். நீங்க எல்லாம் 8 வருஷமா எங்களை பழி வாங்கிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமியும் தினகரன் சேர்ந்துதான் பழி வாங்கினீங்க. இது யாரும் கம்மியான ஆட்கள் கிடையாது. மல்லு கட்ட விட்டீங்க. ஒரு தாய் மக்களை மல்லு கட்ட விட்டது யாரு? இங்கிட்டு எடப்பாடி அணியிலிருந்து ஒருத்தர் சண்டை போடுவான், இங்கிட்டு ஓபிஎஸ் அணியிலிருந்து ஒருத்தர் சண்டைக்கு வருவான், இங்கிட்டு டிடிவி. இப்படி அதிமுக தொண்டனை 3ஆ பிரிச்ச அண்ணன் டிடிவி, அண்ணன் ஓபிஎஸ், அதே போல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, இந்த 3 பேரும் சேர்ந்து அதிமுக தொண்டர்களை ரொம்ப குலைக்கு இருந்தாங்க. இப்போ குழம்பி மனம் இப்ப தைரியமாயிட்டான். இனி மாப்பிள்ளைகளா உங்களுக்கு நாங்க தேர்தலில் பதிலடி கொடுப்போம், நீங்க வாங்க, உங்க சௌகரியத்துக்கு வேணாண்டுவீங்க, அப்புறம் வருவீங்க, ஒண்ணு சேர்ந்துக்கிறவீங்க. நாங்க தான் ஆரம்பத்தில் நின்ன வரைக்கும் அதுதான் சொல்றோம், ஒண்ணு சேருங்க. உங்களை எல்லாம் அடையாளப்படுத்துறது யாரு? சின்னம்மாவுங்க. அம்மா இறப்புக்கு பிறகு சின்னம்மாவைத்தான் நாங்களாம் நினைக்கிறோம். அப்ப கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டிய வேலையில் எடப்பாடி பழனிசாமி எள்ளுமானி வேலை பார்க்கல.